7 மார்ச் 2025 ராத்திரி அயோத்தியாவோட சாந்தன்கஞ்சில் தங்கி வரும் 24 வயசான பிரதீப் கிராண்டாக தன்னோட கல்யாணம் முடிக்க 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அயோத்தியாவிலேயே டெல்லிசராயில் வந்து சேர்றான். இங்க இவரோட கல்யாணம் சிவானி பேருல ஒரு பொண்ணு கூட நடக்க வேண்டி இருந்துச்சு. அவளோட வயசு 22. பிரதீப்போட அப்பா முன்னாடியே இறந்திருந்தாரு. வீட்டில் அம்மா அண்ணா மட்டும்தான். 2 சிஸ்டர்ஸோட கல்யாணம் முன்னாடியே நடந்திருந்துச்சு. அன்றைய நாளைக்கு பிரதீப் மற்றும் அவரோட குடும்பத்தினருக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளா இருந்துச்சு. 2 குடும்பத்தினரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. பிரதீப் மற்றும் சிவானி கூட ரொம்பவே சந்தோஷத்துல தான் இருந்தாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த நாள் மார்ச் 8 அன்னைக்கு பிரதீப் சிவானிய கூப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க எல்லாம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சடங்குகள் எல்லாமே நடத்தினாங்க. பொண்ணும் நல்லா ஹாப்பியாகத்தான் இருந்தா. அப்படியே சாயங்காலம் ஆச்சு. அடுத்த நாள் அதாவது 9 மார்ச் அன்று இவரோட கல்யாணம் ரிசப்ஷன் கூட இருந்துச்சு. அதோட வேலைகள் கூட வீட்டில் நடந்துட்டே இருந்துச்சு. ராத்திரி 11 மணி அளவில் பிரதீப் மற்றும் சிவானிய அவரோட ரூமில் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பிரதீப்போட அண்ணனான தீபக் கதவை தட்டுறான். அப்புறம் சொல்றான், ரிசப்ஷனுக்கான வேலைகள் எல்லாம் நிறையவே இருக்கு, சீக்கிரம் வெளியே வாணும். ஆனா உள்ள இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. கொஞ்ச நேரம் தீபக் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் கதவை திருப்பி தட்ட தயங்குறாரு. அதனால தன்னோட அம்மாவை விடுறான். அம்மா 6:30 மணிக்கு திருப்பி கதவை தட்டுறாங்க. ஆனாலும் உள்ள இருந்து ஒரு சத்தமும் வரல. அப்படியே 7 மணி ஆச்சு. பிரதீப்போட சிஸ்டரும் வந்து கதவு தட்டி பாக்குறா. அப்படியும் உள்ள இருந்து ஒரு சத்தமும் வரல. பிரதீப்போட போனுக்கு கால் பண்றாங்க. உள்ள இருந்து கால் அடிக்குது. ஆனா யாரும் போன் எடுக்கல. ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு. அது வழி எட்டி பார்த்ததுமே சத்தம் போட்டா. கல்யாண பொண்ணு வந்து பெட்டில் இறந்து கிடந்திருந்தா. பிரதீப் வந்து ஃபேனில் தூக்கு போட்ட நிலையில இருந்தா. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து சேர்றாங்க. யாருக்குமே தெரியல இவர் 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு. கதவு உடைக்க ட்ரை பண்றாங்க. அதில் சிலர் போலீஸுக்கு கால் பண்றாங்க. 7:30 மணி அளவில் கதவை உடைச்சு உள்ள போறாங்க. போலீஸ் வந்து பார்த்தப்போ சிவானி பெட்டில் இறந்த நிலையில் இருந்தா. பக்கத்திலேயே ஃபேனில் பிரதீப் தொங்கிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, 8 மணி நேரம் முன்னாடி சந்தோஷமாக கல்யாணமான இவருக்குள்ள அப்படி என்னதான் ஆச்சு உயிர் விடுறதுக்காக? வாங்க இந்த வீடியோவில் அயோத்தியாவில் நடந்த இந்த கேஸோட உண்மை சம்பவம் என்னன்னு பார்ப்போம். போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் கூட கூப்பிடுறாங்க. இதுல என்னன்னா, இவரோட ரூமில் ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது. அதுவும் உள்ள இருந்து பூட்டி இருந்துச்சு. அதுதான் ரிலேட்டிவ் சேர்ந்து உடைச்சது. அப்படின்னா இவரோட சாவுக்கு வெளியே இருந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க என்று தெரியுது. அப்ப கேள்வி வந்து, கல்யாணமாய் 8 மணி நேரத்தில் அப்படி என்ன நடந்துச்சு? பிரதீப் சிவானிய கொன்னுட்டு தன்னோட உயிர் எடுக்கிறதுக்காக இவரோட பாடி போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பி வைக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணி அளவில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் இருந்து தெரிய வருது, சிவானியோட மரணம் கழுத்து நெரிச்சுதான் நடந்திருக்குன்னு. அந்த டைமில் அவ தப்பிக்க கூட ட்ரை பண்ணா. அந்த அடையாளம் கூட பிரதீப்போட உடம்புலயும் இருந்துச்சு. அப்போ இங்க கிளியர் ஆச்சு, வேற யாரும் இல்ல, பிரதீப் தான் சிவானிய கொன்னதுன்னு. சிவானி இறந்தது 3 மணி அளவில். பிரதீப்போட மரணம் வந்து 3:45 மணி அளவில் தான் நடந்தது. அதாவது சிவானி இறந்து 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பிரதீப் தூக்கு போட்டது. இப்போ இறந்தது எப்படி என்று தெரிய வந்துச்சு. ஆனா இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, பிரதீப் எதுக்காக அப்படி பண்ணானு. இவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தப்போ தெரிய வந்தது என்னன்னா, 1 வருஷம் முன்னாடி, அதாவது ஏப்ரல் 2024 ஒரு கல்யாணத்தில் வச்சுதான் பிரதீப் மற்றும் சிவானி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்சும் ஆகுது. 2 பேர்லும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் கூட பண்ண முடிவெடுத்தாங்க. பிரதீப்போட மொபைல் வந்து போலீஸ் டெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது 11 மணி அளவில் தான் பிரதீப் மற்றும் சிவானி ரூமுக்குள்ள போனது. ஆனா 10 மணிக்கு பிரதீப்போட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் எழுதினது என்னன்னா, நீ எப்படி இருக்க, நீ என்னை விட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்ட. இந்த நம்பர் போலீஸ் ட்ரேஸ் பண்றாங்க யாருதுன்னு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நம்பர் பிரதீப்போட ஐடி வச்சுதான் வாங்கினது. பிரதீப் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புது பொண்ணுக்கு போன் மற்றும் சிம் கார்டு தன்னோட வைஃபுக்கு கொடுக்கத்தான் பிளான் பண்ணான். ஆனா கேள்வி வந்து, அதே நம்பரில் இருந்து பிரதீப் தன்னோட இன்னொரு போனுக்கு மெசேஜ் எதுக்கு அனுப்பணும்? விஷயம் என்னன்னா, பிரதீப் வந்து புது பொண்ணுக்கு கல்யாண பரிசாக ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ண இருந்தான். தமாஷுக்கு அவன் தன்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அந்த புதிய போனில் இருந்து, நீ எப்படி இருக்க, நீ விட்டுட்டு போனது சரியில்லை என்று. சும்மா சிவானிய பிராங்க் பண்ணான். அந்த மெசேஜ் சிவானிக்கு காமிச்சு கொஞ்சம் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணத்தான் பார்த்தான். மெசேஜ் 10 மணிக்கு தன்னோட போனுக்கு அனுப்பினான்.
11 மணிக்கு ஷிவானி அந்த மெசேஜ் காமிச்சிருப்பான். அந்த மெசேஜ் பார்த்தப்போ ஷிவானி பயந்து போனான். அந்த பயத்துல தன்னோட கடந்து போன பாஸ்ட் பத்தி பிரதீப் கிட்ட சொல்லிட்டான். அது கேட்டு பிரதீப்புக்கு அதிர்ச்சியாச்சு. இவருக்குள்ள சண்டை ஆயிருக்கலாம், சால்வ் கூட ஆயிருக்கும். ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி இவருக்குள்ள அந்த பிசிக்கல் ரிலேஷன் கூட நடந்திருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷிவானி தூங்கிட்டு இருந்தா. ஆனா பிரதீப்புக்கு அவளோட பாஸ்ட் லைஃபில் ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து கோவத்துல இருந்தா. அந்த கோவத்துல அவளோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டா. இறந்ததுக்கு அப்புறம் அவன் 40 மினிட் வரை யோசிச்சுட்டே இருந்தா, வெளியே எல்லார்கிட்டையும் என்ன சொல்றதுன்னு. ஏன்னா கோவத்துல அவளை கொலையும் பண்ணிட்டா. இதுல இருந்து தப்பிக்க தன்னோட உயிரும் கொடுத்துட்டான். இந்த கதையில் இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் என்பது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.